உங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். நான் வந்துட்டு சீரியல் படம் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. பட் பாடுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சிங்கரா. ஓஹோ, அதனால ஓகே. அப்போ சிங்கர் அப்படின்ட்டாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தேவையானதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாடுறதை கேட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட், கருப்பட்டி, நெய், முந்திரி, ஏலக்காய், பால். மில்க்குன்னு சொன்னது அது காய்ச்சின பாலா காய்ச்சாத பாலாமா? காய்ச்சாத பால். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து கருப்பட்டியை வந்து நம்ம பாகு எடுத்துக்கிறணும். அப்போ கடாய் வச்சிடலாங்களா? கொஞ்சம் இலக்கி வச்சுக்கிட்டோம்னா அதில் போட்டு நம்ம கிண்டுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே. இப்போ வந்து கிண்டுறது இதில் தான் கிண்டல போகிறோம். அப்போ கருப்பட்டி இதில் பாகு அது பாகு வச்சுக்கலாமா? வச்சுக்கலாமா? ஆன் பண்ணிட்டேன். நல்லா வச்சுட்டு இதில் கேரட் பண்ணிடுவோம். அப்படியா? மாற்றிக்கலாமா? அப்படி மாற்றிக்கோங்க. நான் இதை ஆன் பண்ணிடுறேன். அண்டு உங்களுக்கு கடாய் தானே வேணும் அதுக்கு? ஸோ இங்கே வந்து நம்ம கருப்பட்டி போட்டுட்டோம். அதுக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் லைட்டாக அந்த விசில்லையே ஆட் பண்ணிடணும். இப்போ என்ன அப்படின்னா அந்த கருப்பட்டியை நம்ம உடச்சி போட்டிருக்கோம். இது வந்து ரவுண்டாக பெருசாக இருக்கும். அதை வந்து நம்ம உடச்சி போட்டிருக்கோம். இது நல்லா பாகு ஆகணுமா கரைஞ்சா போதுமா? கரைஞ்சா போதும். ஓகே. ஸோ கரையட்டும். கரையிறதுக்குள்ளே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கோம். பாகு மாதிரி எடுத்தோம்னா அதில் வந்து இதாகிடும். நம்ம அதில் போட்டு அப்படியே கிளறும் போது அதுவே பாகு ஆயிக்கும். ஃபைன். அதனால் லைட்டாக வந்து நம்ம கரைச்சா போதும். அந்த கரைக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட் தான் ஆகும். மேம் ஃப்ரெஷ் டிஷ்யூஸ் இங்கே வைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து நமக்கு கடாயில் என்ன பண்ண போகிறோம்? நம்ம நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு நல்ல பழைய பாட்டாக பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரே நிமிஷம். இது நான் கிளறட்டுமா? அவங்க பாட போகிறாங்கங்கிறதுக்காக அதை நான் கிளற ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் பெரிய கரண்டியில் கிளறேன். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் ஆசைகள் இல்லை, காரணம் யார் தோழி, காரணம் யார் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. வாவ், நிஜமாவே சூப்பர்பா பாடினாங்க. நம்ம கேட்டதுக்காக பழைய பாடு. அண்ட் இப்போ நமக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரௌன் ஆயிடுச்சு. போதுமா மேம்? இல்லை இன்னும் கொஞ்சம்? ஓகே. இப்போ அதுலேயே கண்டினியூ பண்ணுறோமா மேம்? ஆமாம், அதில் அந்த கேரட்டை போட்டு வேக வச்சு பால். ஓகே. ஸோ மேம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம வந்து திருப்பி ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அந்த நெய்யில் பேலன்ஸ் இருக்கிற நெய்யில் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணிடலாம். ஆன் பண்ணணுமா மேம்? ஆமாம். அதில் பால் அப்படியே ஊற்றி அதில் வேக அந்த நெய்யில் பாலை ஊற்றி அப்படியே கிளற ஆரம்பிக்கணும். சாதாரணமாக வந்து கேரட் அல்வாக்கு சக்கரை ஆட் பண்ணுவாங்களா, வெல்லம் ஆட் பண்ணுவாங்களா மேம்? வெள்ளை சக்கரை தான் போடுவாங்க. அது உடம்புக்கு அது கெடுதிங்கிறதுனால கருப்பட்டி பண்ணோன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைன். ஸோ அதனால் வெல்லம் இல்லை, வெள்ளை சக்கரை ஆட் பண்ணுவாங்களாம் கேரட் அல்வாக்கு. நம்ம கருப்பட்டி பண்ணுவோம். இப்போது பாலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துருவிய கேரட் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கருப்பட்டி வந்து நிறையா டைம் எடுத்துக்கும். இப்போ இவ்வளோ நேரம் இருந்திருக்கு, இன்னுமே வந்து அது கரையில் கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்குன்னு. ஸோ கட்டி இல்லாமல் அதை நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா
அது உங்களுக்கு நார்மலாக கரைஞ்சிடும். இது வந்து பால் ஊற்றி இருக்கோம். இது வேகணும், அந்த கேரட் வேகணும். பட் இதில் பாதி வெந்துட்டா கூட நம்ம அதை ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வெந்துடும். ஓகே, வேணும்னா தண்ணி ஊத்துறனாலும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம். சூப்பர். அவங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இது கரையணும், ஒரு பக்கம் அங்கே அது பாதி வேகணும். ஸோ இதுக்கு கருப்பட்டியை நம்ம கரைய வச்சுட்டே இருக்கோம். கேரட் எந்த அளவுக்கு ஏதாவது வெந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் கேரட்டும் வேகலை இல்லை மேம், இன்னும் பச்சையாக தான் இருக்குது. கொஞ்சம் வேகும். நிறைய நாட்டு சக்கரை கருப்பட்டி தான் வந்து இப்போ மேக்சிமம் இப்போ காஃபி இதுங்கெல்லாம் வந்து கருப்பட்டி போடுறத ஹெல்த்திங் தான் இப்போ வந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். ஓகே, ஆமா, கருப்பட்டி நான் வந்து நாட்டு வெள்ளை சர்க்கரையோட இது வந்து ஆட் பண்ணலாம். முடிஞ்சவங்க வந்து நாட்டு சக்கரை தேவை எங்களுக்கு இது வேணாம்னா கூட அதையும் சரி. ஓகே, நாட்டு சக்கரை நமக்கு இப்போ வந்து அது உதிராவே பவுடராகவே கிடைக்குதுங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியர் வெர்ஷனாக இருக்கும். இதெல்லாம் வந்து மார்னிங் யோசிச்சு பாருங்க. அது வந்து பாகு காய்ச்ச வேண்டியது இல்லை, அது அப்படியே ஆட் பண்ணி அது பண்ணிக்கலாம். இது வந்து கரையணும். அதான் மார்னிங் வந்து காஃபிக்கு இதை போட்டோம் அப்படின்னா இது எப்போ கரைஞ்சி மனுஷனுக்கு எப்போ காஃபி கொடுத்து இல்லை நம்ம எப்போ காஃபி குடிக்கிறது. ஸோ அதனால நாட்டு சக்கரை காஃபிக்கு ஓகே. மற்றபடி நீங்கள் ஏதாவது ஸ்வீட் பண்ணுறீங்கன்னா இதை சேர்த்துக்கலாம் இல்லை மேம்? போதும், ரொம்ப முறிக்கிட்டோம். ஓகே, ஸோ மற்றது எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வடிகட்ட தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு வேளை ஏதாவது கரைச்சல் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயின் ஆகிடும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணதை எடுத்து அதில் சேர்க்க போகிறோம். ஆனால் அங்கே கேரட் எந்த அளவுக்கு வெந்திருக்கு, இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணுமா, இதெல்லாம் கேட்க போகிறோம். மேம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம்? இன்னும் கொஞ்சம் வேகட்டுறப்ப இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து இதில் ஏலக்காய் போடுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஏலக்காவோட வாசனை அந்த கேரட் அல்வாலாம் அப்போ அவ்வளோவா வராது. நம்ம அந்த ஃப்ளேவருக்காக வேணும்னா டேஸ்ட் அது போட்டுக்கலாம். மணத்துக்காக போடுறோம் அவ்வளோ. ஏன்னா சில பேருக்கு ஏலக்காய் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஜீரணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஏன் நம்ம ஸ்வீட்டில் ஏலக்காய் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளேவருக்கு மட்டும் கிடையாது, ஸ்வீட்டில் நிறையா கீ அண்டு என்னென்ன ஃபேட் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால ஏலக்காய் உங்களுக்கு டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தானே நம்ம ஏலக்காய் சேர்க்குறோம். இப்போ நெய் அதில் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம். ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாதவங்க அதை இல்லை நீங்கள் எப்படி ஆட் பண்ணாலும் சரி மேம். நான் வந்து பொதுவாக கேட்டேன். இப்போ நெய் வந்து ஸ்பூன் இருக்கு இங்கே இருக்குது மேம், நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். வடிகட்டி எடுத்து வச்சுப்போம். மேம் எப்போ சொல்கிறாங்களோ அப்போ இந்த கருப்பட்டியை அதில் ஆட் பண்ணிடலாம். அப்படியே அதிலே வச்சு வடிகட்டிக்கலாம். ஆமாம் மேம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணுமா இல்லை ஆட் பண்ணலாமா? அதில் போட்டிடலாம். ஓகே, இது எல்லாமே தேவைப்படுமா மேம்? நம்ம டேஸ்ட்டை பார்த்துட்டு இனிப்பு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறலாம். ஃபைன். அப்போ நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள் போதும்னு சொல்லுங்கள். இன்னும் பண்ணவா? பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ கருப்பட்டி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. அண்ட் ஏலக்காய் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன், வேறு எதுவும் இல்லை மேம்? ஸோ இப்போது கிண்டுறது மட்டும்தான் வேலை. அதை நம்ம வந்து ஒரு வேளை ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இந்த கருப்பட்டி கரைசல் அதில் போட்டுப்போம். அப்படியே இன்னொரு பாட்டு ஏதாவது ஒன்று பாடிட்டு மேம், உங்கள் இஷ்டத்துக்கு எது வேணால் பாடுங்க மேம். பாடிட்டே அப்படியே கிளறீங்கன்னா நாங்களும் கேட்டுக்கிட்டே அப்படியே நீங்கள் கிளறதை பார்த்துட்டு எப்படா அல்வா கிடைக்கும்னு வெயிட் பண்ணுவோம்.
கொஞ்சோன்னு போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் போட்டாச்சு. வருவான் காதல் தேவன் என்று பாடல் பாட, வரட்டும் வாசல் தேடி இன்று காவல் நேர, வளையல் ஓசை ராகமாக இசைத்தேன் வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சூடி வளர்த்தேன் ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது, மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் கோசவே ஓ மோகம் வந்ததே, மோகம் வந்ததாலோ மௌனம் வந்ததோ. சூப்பர். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் மேம் பாடினதால இதை நம்ம சொல்லியே இந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ண விதம் பாருங்க பானுப்பிரியா மேம். அப்பா, அதாவது வந்து வேற ஒரு ஃபீல், அந்த வாட்டர் எஃபெக்ட்டுக்கே கொண்டு போயிடுவாங்க, ஒரு வாட்டர் லேண்டுக்குள்ளேயே நம்மளை கொண்டு போயிடுவாங்க அந்த சாங்ல. அந்த மாதிரி ஒரு அருமையான ஃபீல். ஓகே, கிளறிட்டு ரெடி ஆச்சுன்னா எடுத்து வைக்கணும். அண்ட் கார்னிஷ்க்கு நம்ம ஆல்ரெடி முந்திரி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால இப்போ ரெடி ஆயிடுச்சா அப்படிங்கிறத மேம் கிட்ட கேட்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் அது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகும். ஓகே. அண்ட் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். என்ன அப்படின்னா, கேரட் ஹல்வாவை பொறுத்த வரைக்கும் இல்லை பீட்ரூட் ஹல்வாலையாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டபுள் கலர் தெரியாது. ஏன்னா பீட்ரூட் வந்து ஃபுல்லாக கலரில், அந்த பீட்ரூட் கலரில் தான் இருக்கும். நெய்யெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ணும்போது தான் தெரியும். பட் கேரட் ஹல்வாவில் என்ன அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட் தனியாக தெரியும், அந்த நெய்யோட அந்த ஒரு கலர் தனியாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த கேரட் அல்வாவில் அந்த ஒயிட்டாக நம்ம மில்கை சேர்த்துருக்கோம் இல்லையா, அது ஃபீல் தெரியும். ஸோ இது கேரட் அல்வாவோட அந்த கலர் தெரியறதே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அப்பீலிங்காக இருக்கும், ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். அண்ட் கருப்பட்டி சேர்க்கும் போது என்ன அப்படின்னா, இந்த கலரெல்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகும். ஏன்னா அதில் வெள்ளை சர்க்கரை சேர்ப்போம் அப்படிங்கிறதுனால. வெள்ளை சர்க்கரை உடம்புக்கு நல்லது கிடையாது. அண்ட் கேரட் அல்வா கேரட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால கருப்பட்டியோட சேர்த்து கொடுக்கும்போது கலராக முக்கியம், நமக்கு ஹெல்த்தாக இருந்தால் அதுவே முக்கியம். அதுதானே நம்ம ஃபீல் பண்ணுவோம் எப்போவுமே. அதனால ஹெல்த்தியாக இதை நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஓகே, நம்ம போட்ட அந்த நெய் தானே மேம், அது நெய்யோட பச்சைப்பால் இல்லை, அது ரெண்டும் எப்படி நமக்கு நுறைய வருது பாருங்க. இந்த கருப்பட்டியில் உள்ள அந்த தண்ணி, அந்த நீர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா தான் அந்த அல்வா வந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கலாம் மேம். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கு, அதை பிடிச்சிடுங்கிறக்கா. ஃபுல் ஹையில் கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க. அடி பிடிச்சிருச்சுன்னா அதனுடைய வாசனையே வந்து வேற மாதிரி மாறும். இப்போ மேம் வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ட்ரை ஆகணும்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓகே கன்சிஸ்டன்சி வரணும். இதில் வந்து நம்ம கலர்லாம் பார்க்க முடியாது, குக் ஆயிடுச்சா அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்க சொல்லும்போது எல்லாம் மசிஞ்சு வரும்போது அவ்வளோதான் இல்லை மேம் ரெடின்னு அர்த்தம். அந்த நல்லா பபுள் பபுளாக வந்துட்டு இருந்ததில்ல, அது அடங்கிடுச்சு பாருங்கள்.
இது மேலே டெக்கரேஷன் பண்ணணும்னு இல்லை, அதுலேயே போட்டு இல்லை ஒரு 3 மட்டும் நிறுத்தி வச்சுக்கோங்க மேம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுருங்க. யா, இதை வந்து கார்னிஷ் வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்களா மேம்? போதுங்களா? அந்த பாலில் உள்ள தண்ணி, கருப்பட்டியில் உள்ள தண்ணி அது வந்து ட்ரை ஆனாதான் அந்த ஓகே. கப்பிங் இருக்கு. இப்போ நான் வந்து கார்னிஷை முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி எடுத்துக்கிட்ட ரெசிப்பியை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன ஒன்று, அல்வா அப்படிங்கும்போது இந்த கிளற வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்துக்கும், கருப்பட்டியில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால. இப்போது இதோட செய்முறையை ஷார்ட்டாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பக்கம் வந்து தண்ணி, அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவுக்கு கருப்பட்டி போட்டு அதை நல்லா கரைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பர்னரில் நம்ம கடாய் வச்சு கடாயில் தேவையான அளவுக்கு நெய் விட்டு நெய்யில் முந்திரியை தனியாக எடுத்து வைக்கிறோம். ஸோ முந்திரிக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நெய் பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த நெய்லேயே வந்து பச்சை பாலை ஆட் பண்ணுறோம். பால் ஆட் பண்ணி பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் துருவிய கேரட்டை ஆட் பண்ணிடும். துருவிய கேரட்டை ஆட் பண்ணிவிட்டு கேரட் நல்லா கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சு. ஓகே, கேரட் வந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சுன்னு தெரிஞ்சப்போ நம்ம இந்த கருப்பட்டி கரைச்சலை வந்து அப்படியே வடிகட்டி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூளை தூவணும். ஸோ ஏலக்காய் தூளை தூவிட்டு நீங்கள் ஃபுல்லாக குக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அவங்க சொன்ன மாதிரி வந்து கருப்பட்டியில் ஒரு தண்ணி இருக்குமா, அந்த தண்ணிலாம் வெளியில் வந்து ட்ரை ஆகி அது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது எடுத்து வச்சுட்டு முந்திரி பருப்பு தூவிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச கருப்பட்டி கேரட் ஹல்வா. ஸோ இப்படி தான் நாங்கள் செஞ்சோம். இப்போ செஞ்சதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கூட வந்து அந்த பபுள்லாம் அந்த சூடில் இன்னும் அடங்கலை. அதனால் லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். வெள்ளை சர்க்கரையோட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக மட்டும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ஹல்வா, நம்ம கேரட் ஹல்வாவை நார்மலாக சர்க்கரையில் சாப்பிடும்போது கூட வந்து கேரட் அங்கங்கே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பாதி குக்கான மாதிரி, பட் குக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சக்கரை பொங்கலை ஒரு ரொம்ப சாஃப்டான ஒரு விஷயத்தில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த கருப்பட்டியில் செஞ்சது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதை ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வாரம் நம்ம நியூ இயரை வெல்கம் பண்ணுற மாதிரி செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது இந்த கருப்பட்டி கேரட் ஹல்வா கொடுத்ததுக்காக மேம்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அருமையான கிஃப்டை கொடுத்து அவங்கள ஹாப்பியாக பாதா சொல்லி அனுப்பிச்சிடலாம். ஸோ இங்கே வந்து எங்களுக்காக சமைச்சதுக்கு மிக்க நன்றி. ஒரு அருமையான ரெசிபி கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க சந்தோஷம் நிறைந்து இருக்கட்டும் அப்படின்னு எங்கள் கிச்சன் கில்லாடிகள் சார்பாகவும் வசந்த் டிவி சார்பாகவும் ஒரு ஸ்மால் கிஃப்ட். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம்.